நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இது வந்து அரைக்கீரை. ஸோ அரைக்கீரை வந்து கடைசல் இல்லை அரைக்கீரை கடையல் இல்லைன்னா அரைக்கீரை மசியல் எப்படி வேணால் சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அரைக்கீரையை ஒரு கட்டு நான் எடுத்து நல்லா பொடியாக தண்டுலேருந்து எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி அலம்பிட்டு வேக போட்டிருக்கேன். இதில் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இது நல்லா வந்து வேகணும். ஸோ வந்து ஒரு கட்டு கீரைங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ நம்ம வந்து மத்து வச்சு கடைய முடியாது. மத்து வச்சு கடையலாம், பட் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் குவான்டிட்டி. ஸோ கடையிறது வந்து அவ்வளோ இதாக இருக்காது. அதனால நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி ஓட்டி எடுத்துக்க போகிறேன். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ஒரு அருமையான ரெசிபி. ஒரு வயசுக்கு அப்புறமா நீங்கள் சாதம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த அரைக்கீரை மசியல் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தேன் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவா. நம்ம பெரியவாளுக்குமே கீரை மசியல் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவா. இது வந்து நமக்கு வத்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புளிட்டு குழம்பு, சாம்பார் எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். பட் வத்த குழம்பும் கீரை கடைசலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைச்ச குழம்பு கூட நல்லாயிருக்கும். ஸோ கீரையை வந்து இந்த மாதிரி வெந்து எடுத்துட்டு தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தண்ணி 1/4 டம்ளர் தான் விட்டு நான் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் எடுத்து தான் வச்சுட்டுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு திருக்கு வச்சு எடுத்துக்கலாம். லேசாக சூடு இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு மசிஞ்சிரும். இந்த மாதிரி தண்டுலாம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து அதாவது இன்னும் பல்லெல்லாம் முளைக்காத குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே மென்று முழுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து பொரிச்சு கொட்டி வச்சுருந்தேன். ஸோ அதில் நான் போட்டுக்கிறேன். பொரிச்சு கொட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டும் இப்போ இதில் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி விட்டு நான் மிக்ஸி ஜாரை அலம்பி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவாடும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவா. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போடுறது வந்து இந்த ரெசிப்பியில் ஒரு பயங்கர ஹைலைட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பிடிக்காதவா கூட விரும்பி சாப்பிடுவா. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.